இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்களிடம் கஞ்சத்தனம் அப்படிங்கிற விஷயம் இருந்து வருகிறது. நாம் அதிகமாக எந்த விஷயத்தில் கஞ்சத்தனப்படுறோம் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய விஷயத்திலேயோ அல்லது தன்னுடைய குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய செலவிலேயோ இல்லை. அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய தர்மம் அப்படிங்கிற விஷயத்துல தான் நாம் அதிகமாக கஞ்சத்தனம் பிடிப்பவர்களாக இருக்கின்றோம். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு ஏழை நம்மளிடம் தர்மம் கேட்கிறார்கள் என்றால் நாம் 10 ரூபாய் கொடுத்து விட்டு பிறகு நாம் யோசிக்கின்றோம், நான் எதற்காக இன்றைக்கு அந்த ஏழையிடம் 10 ரூபாய் கொடுத்தேன், நான் ஒரு 5 ரூபாய் அல்லது 1 ரூபாயாக நான் கொடுத்திருக்க வேண்டாமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய குழந்தைகள் இதுதான் வேண்டும் என்று அடம் பிடித்து அழும்போது, அது எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பொருளாக இருந்தாலும், ஐஃபோனாக இருந்தாலும் நீங்கள் சற்று யோசிக்காமல் நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த தர்மம் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் அதிகமாக கஞ்சத்தனம் செய்பவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் இப்போது நினைப்பது சரிதான். இன்றைய கேள்வி எதிலிருந்து என்றால் கஞ்சத்தனத்தை பற்றி தான். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கின்றான், அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருளில் கஞ்சத்தனம் செய்வோர், அதாவது அது தங்களுக்கு நல்லது என்று எண்ண வேண்டாம், மாறாக அது அவர்களுக்கு தீயது. அவர்கள் எதில் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அதன் மூலம் மறுமையில் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். நாம் இந்த உலகத்திற்காக ஓடி 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 நாம் செலவு செய்து அதனை நாம் மிச்சப்படுத்தாமல் தான தர்மங்களை செய்து அல்லாஹு தாலா கஞ்சத்தனம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்மளை பாதுகாப்பானாக. ஆமீன்.